ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு 200 லிட்டரு டீப் ஃப்ரீசர். இது ப்ராப்ளம் என்னென்னா, மொத்தத்தில் வந்து ஜஸ்ட் நம்மக்கிட்ட பாக்ஸ் மட்டும்தான் இருந்தது. அதுக்கு வந்து ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டர். இது வந்து அதாவது வந்து ஜஸ்ட் ஒரு சில்லர் டைப்பு, அதாவது ஒரு 5 டிகிரி ரூம் அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வந்து 1/4 பைப்பு ஒரு 4 லைன் நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கண்டென்சர் வந்து இதில் வந்து உள்ளே வந்து நம்ம வந்து அந்த காப்பர் கண்டென்சர் அந்த மாதிரியெல்லாம் வந்து செட் பண்ண முடியாது. அதாவது ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட நம்ம அவுட்ரு கூட போட முடியாது. ஒரு 12 ரோ கண்டென்சர் நம்ம வாங்கி அதை வந்து ஒரு 2 பீஸாக வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஒரு 4 பைப்பு கணக்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நமக்கு உள்ளே வந்து 2ஆக மடித்து நம்ம அந்த உள்ளே நமக்கு கம்ப்ரஸருக்கு ஃப்ரண்ட் வர ஏர் ஃபில் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு ஃபேன் இருக்கும். அந்த ஃபேனை வந்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த கண்டென்சரை வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். மீதி இருக்கிறத வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பாடியிலே வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிடுறோம். ஸோ அது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா வந்து ஹீட் ஆகாமல் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கு மேலே உள்ளது வந்து வெளியில் வந்து அவுட்ராக வந்து பாடியில் இருந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கிளாம்பு இல்லைனா லப்பர் புஷ் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஃபிட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும். நமக்கு வந்து உள்ளே வந்து பக்காவாக வந்து கூலிங் வரும். இந்த பாக்ஸ் டீப் ஃப்ரீசரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு 220 லிட்டரு ஃப்ரிட்ஜுக்கு வர கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து செட் பண்ணுறோம். அதாவது எல்ஜி கம்ப்ரஸர் சைஸாக இருந்தால் ஒரு 53 சைஸ் வரும். நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ணுறது வந்து டெக்கம்சா கம்ப்ரஸர் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து அந்த கண்டென்சர் வெல்டிங் எல்லாம் முடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டெய்னர் வந்து நம்ம புதுசு போடுறோம். இதுக்கு வந்து கேப்லர் கூட நம்ம வந்து புதுசு போடுறோம். இதுக்கு வந்து 8 இல்லைனா 9 அடி நம்ம வந்து போடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னர் வந்து நார்மல் ஸ்டெய்னர் தான். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஃப்ரீசிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து ஐஸ்கிரீம் வைக்க முடியாது. சிக்கன், மட்டன் அந்த மாதிரி -10க்கு மேலே போகிற மாதிரி இருக்கிற டெம்பரேச்சர் உள்ள ஐட்டம்ஸ் எதுவும் வைக்க முடியாது. அதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பில் வாட்டர் பாட்டிலு, கூல்ட்ரிங்க்ஸ் வைக்கலாம், பால் பேக்கெட் வைக்கலாம். இல்லை ஒரு ஹோட்டல் பர்பஸாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாவு வைக்கலாம், இல்லை காய்கறிகள் கூட வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் டைப்புக்கு நம்ம வந்து இது வந்து ரெடி பண்ணுறோம். பொதுவாக வந்து கடைங்களுக்கு வந்து இது சரியாக போயிடும். கிட்டத்தட்ட எல்லா வெல்டிங் முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். அதாவது 134A கேஸு ஒரு 10+ அந்த ரேஞ்சு நம்ம வந்து PSI வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பாக்ஸுக்குள்ளே அந்த 4 பைப்பும் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து ஐஸ் கட்டுச்சு. இதில் இருந்து ஃபேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்கொயர் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்கோம்.
அதாவது 4 பைப்புன்றது அந்த பைப்பு ஐஸ் கட்டினதோடு சேர்த்து நமக்கு வந்து அந்த சைடு அலுமினியம் ரேக் கூட நமக்கு வந்து ஐஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து பாக்ஸுக்குள்ளே சூப்பராக வந்து கூலிங் வரும். நமக்கு வந்து பாக்ஸ் வந்து நீட்டாக ரெடி ஆயிடுச்சு, ஒரு டீப் சில்லரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.